ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன்ட்ரெஸ்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பரான தட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, தீ அதிகமாக வைக்கக்கூடாது. 1/4 கப் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுரும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆற வைக்கக்குள்ள தான் நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போது நிப்பெட்டுக்கு ஒரு சூப்பரான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 15லேருந்து 20 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. காம்பை மட்டும் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தொலி உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தொலி உரிக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா 10லேருந்து 15 மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஜல்லடை வச்சுக்கோங்க. 2 கப் இடியாப்ப மாவு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே அரைச்சி வச்சுருந்த மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சூப்பராக தான் வரும். இப்போ நல்லா இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஜலிச்சு விட்டுக்கலாம். இந்த கப் பார்த்திங்கன்னா 250 ml கப்பு. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, உளுத்தம்பருப்பும் பொட்டுக்கடலையும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலையும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஆற வச்சு அரைச்சோன்னா நல்லாவே நமக்கு ஃபைனாக கிடைக்கும். இவ்வளோ தான் மீதியாக இருக்குது. இது வேண்டாம், எடுத்து வச்சுடலாம். ஒருவேளை அதிகமாக இருந்தால் மறுபடியும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிலக்கடலைக்கு பதிலாக 1/4 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த தட்டைக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த உப்பு, காரம், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்குள்ள ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா காய வச்சு இருக்கோம் இல்லைங்களா, ஆயிலை நல்லா சூடாக இருக்கணும். அந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர், நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கையால் கரண்ட வேண்டாம், ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை நம்ம பிடிச்சோன்னா கைப்பிடிக்கு வரணும், அந்தளவுக்கு மாவு இருக்கணும். அப்படி வரலைன்னா நீங்கள் இன்னும் போல் கொஞ்சம் ஆயிலை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு தேவைக்கு தகுந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது. ஒவ்வொரு அரிசி மாவோட தன்மைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய தண்ணி செலவாகும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். தட்டை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு உருண்டைகளை உருட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா மாவு காய ஆரம்பிச்சிடும். இப்போ பட்டர் ஷீட் இல்லைனா ஆயில் கவர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தட்டி போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். கையில் ஆயில் தடவிக்கோங்க. அடியிலும் நல்லா ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்படி கையால் சும்மா அப்படி தட்டி விட்டுட்டு பட்டர் ஷீட்டு இல்லைனா ஆயில் கவர் இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பவுலை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஷேப் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு.
இந்த மாதிரியும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது. ஆயில் தடவிட்டு உருண்டைகளை வச்சுட்டு நம்ம கையாலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எது சுலபமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் வந்து பாத்திரத்தில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கணுன்னா நம்ம 4லேருந்து 5 தட்டைகளை கூட போட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்படி ஆட் பண்ண உடனே நல்லா நுர வரணும். அதிகமாக நம்ம சூடு பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. ஒன்று எலும்பி வந்த உடனே அடுத்த தட்டை பீஸ்களை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பக்கம் வெந்த உடனே அந்த ஆயில் நுரையெல்லாம் வந்து அடங்கும். அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாகவே அந்த நுரெல்லாம் அடங்கிடும். அப்போ வந்து நம்மளோட தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. அந்த ஆயிலில் வந்து சுத்தமாகவே கொதிக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் ஆயிலேருந்து எடுத்துருங்க. நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க. இதில் சுத்தமாக ஆயிலே இருக்காது. அரிசி மாவில் சாப்பிட அருமையாக இருக்கும். அதுவும் நம்ம நிலக்கடலை சேர்த்து செய்யக்குள்ள அந்த கிறிஸ்பினஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்ல ஒரு கிறிஸ்பியான தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. Thank you for watching and bye-bye.